லைவ் அப்டேட்டு இந்த கண்ணியனை நான் மனுஷனா கூட மதிக்கவே மாட்டேன். ஏன்னா சௌந்தர்யா வந்து நான் அடித்து கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசினவன் தான் இந்த கண்ணியை. மனுஷனாக இருக்கவே தகுதி இல்லாதவன். அவங்க அம்மா பற்றியே வந்து தவறாக பேசக்கூடிய ஒரு மனித தன்மையே அற்ற ஒரு கேவலமான ஒரு பிறவி தான் இந்த கண்ணியன் அப்படிங்கிற இந்த முத்துக்குமான் அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ லைவில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சௌந்தர்யாவுக்கு எப்படி 13 பாயிண்ட் வரலாம், சௌந்தர்யா அப்படி என்ன பண்ணாங்க, அவங்க வந்து கஷ்டமே படலை, கஷ்டமே படாமல் அவ்வளோ பாயிண்ட் வந்துருச்சு, அதுதான் எனக்கு வந்து பொறுக்க மாட்டேங்குது அப்படின்னு கேவலமாக வந்து பேசியிருக்கான். சௌந்தர்யா வந்து இப்போ அருண் தோற்று போயிட்டான் அந்த டாஸ்கில், அதனால் அவன்கிட்ட பேசியிருக்காங்க. பரவாயில்லடா, பரவாயில்ல விடு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு வந்து பொறுக்காம, ச்சே இவளுக்கெல்லாம் 13 பாயிண்ட் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி ஜாக்லின்டையும் மஞ்சள்டையும் சொல்லி வந்து அப்படியே ஒரு மாதிரி கொடூரமாக மூஞ்சியை வந்து வச்சுருக்கிறான். ஆக்சுவலாக இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஃபோன் டாஸ்கில் வந்து அருண் ஃபோன் எடுக்கிறான். ஃபோன் எடுத்தோடனே அவனுக்கு உண்டான டாஸ்க் கொடுத்து அதை வந்து ஜாக்லின் செய்கிறாங்க. 2 கூடையில் வந்து பந்து இருக்கும், அதை மாற்றி மாற்றி போடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாஸ்க்கில் ஜாக்லின் வந்து மிகவும் கேவலமாக தோக்குது. அது ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு. அதாவது 2 கலர் பால் இருக்கும், அந்த 2 கலர் பாலும் கலந்து இருக்கும். அது குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே 2 பாலையும் தனித்தனியாக பிரித்து எந்த டப்பாவில் எந்த பால் இருந்துச்சோ அந்த மாதிரி போடணும் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கே பண்ண முடியாமல் கேவலமாக தோற்று போய் இந்த ஜாக்லின் தோற்று போச்சு. அந்த ஜாக்லினுக்கு இவர் வந்து சொல்கிறாரு, நீயெல்லாம் நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண, ஆனால் உனக்கு வந்து மிஸ் ஆகுது, நீ வந்து வருத்தப்படாத, ஆனால் இவன் சௌந்தர்யாவுக்கு 13 பாயிண்ட் இருக்குது அப்படின்னு ஆரம்பித்து அப்படியே சௌந்தர்யா மேலே வன்மத்தை கொட்டிட்டு கதறிக்கிட்டே இருக்கிறான். இந்த வன்மவாதியாக இருக்கக்கூடிய இந்த கண்ணியன் அப்படிங்கிற இந்த முத்துக்குமரன் ரொம்ப கேவலமான ஒரு இழிவான ஒரு சிந்தனை கொண்ட ஒரு மனுஷன். அடுத்தவங்க வந்து எப்படி முன்னேறாங்க அப்படின்னு சொல்லியே பார்க்குறான், தாம் எப்படி முன்னேறணும் அப்படின்னு சொல்லி பார்க்காதனால தான்டா நாசமாக போகிறீங்க. சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க, நான் இந்த கேமை வின் பண்ணணும், நான் ஜெயிக்கணும், அதுக்காக நான் விளாடுவேன், எனக்காக விளாடுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த பாயிண்ட்டுகள் வந்து கிடைக்கிது. நீ என்ன பண்ணுற, அடுத்தவங்களை எப்படியாவது வீழ்த்தணும், அடுத்தவங்களை எப்படியாவது சாய்க்கணும் அப்படின்னா கடவுள் வந்து ஒன்றைய சாய்ச்சி விட்ருவாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படி நீ புலம்பிகிட்டே இரு, டைட்டிலும் உனக்கு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, கடைசியில் நல்ல எண்ணம் கொண்ட சௌந்தர்யா தட்டிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்பா உன மாதிரி ஒரு கேவலமான வன்மவாதி எவனுமே இல்லைங்க. நன்றி, வணக்கம்.